கரூர் நிகழ்வு தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சோக துயரமாக, அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்ற வரைக்கும் பேச தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழல் விஜய் கட்சிக்கோ இல்லை விஜய் அவர்களுக்கோ ஒரு எதிர்வினையா அமைஞ்சிருக்குதா நீங்க பாக்குறீங்களா? இது அவருடைய வாக்கு வங்கியில பெரிய பாதிப்புன்னு நினைக்கிறீங்களா? வாக்கு வங்கி இருக்கான்னு இன்னும் எந்த தரவுகளும் இல்லை. அதனால அதுல சரிவு வந்துடுச்சா இல்ல கூடிடுச்சா பாதிக்குமான்னு கேட்கிறேன். இல்லாத ஒண்ணு எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் ஒரு சிறந்த நடிகர், அவருக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க, செல்வாக்கு இருக்கு. அவரை பார்க்க வர்றவங்க அரசியல்வாதிகளானா நிச்சயமா இல்லை, இன்னும் சொல்ல போனா வாக்காளர்களானாலும் வாக்காளரும் இல்லை, எல்லாருமே ரசிகர்கள். அந்த ரசிகர்களை அவர் முதல்ல அரசியல் மயப்படுத்தணும். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ரொம்ப ஆதரவா பேசுறாரு, முழுக்க முழுக்க விஜய் பக்கம் தப்பே கிடையாது, எல்லா தப்பும் திமுக தான் காரணம். இதை விஜய் தப்பே செய்யலன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. விஜய் கிட்ட இதுக்கு விஜய் காரணம் இல்லைன்னு சொல்லலை, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. திமுக கூட்டத்தை குழப்பத்தை உருவாக்குறது, இந்த கூட்டத்தில் வர்றவங்களை அடுத்த கூட்டங்கள் அவர் தொடர்ந்து நடத்த முடியாமல் தடுக்கிறதுக்கான முயற்சியில் அது ஒன்றா இருக்குன்றது எங்களுடைய சந்தேகம், எங்களுடைய பார்வை, எங்களுடைய அனுபவம்னு கூட சொல்லலாம்.